சில்க்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. புதுச்சேரி காராமணிக்குப்பம் அருகே உள்ள மாரியம்மன் நகரைச் சேர்ந்தவர் சங்கரபிரியா என்கிற சான் ரேச்சல். இவருக்கு 25 வயதாகிறது. பிரபல மாடல் அழகியான இவர் இந்திய சினிமாவிலும் மாடலிங் துறையிலும் பல்வேறு சாதனைகளை படைத்தவர். இதன் மூலம் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்டார். தோல் நிறத்தின் மீதான மோகத்தை எதிர்த்து குரல் கொடுத்த சான் ரேச்சல் கருப்பு நிறத்தை கொண்டவர்கள் எதிர்கொள்ளும் பாகுபாடு குறித்து வெளிப்படையாக பேசினார். ரேச்சல் பிறரால் எந்த மாதிரியான அவமானங்களையும் புறக்கணிப்புகளையும் சந்தித்தாரோ அதையே வைத்து கடந்த 2019ஆம் ஆண்டு மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு பட்டத்தை வென்றார். அதே ஆண்டின் கருப்பழகி பிரிவில் உலக அழகி பட்டத்தை வென்று காட்டிய சான் ரேச்சல் அதன் பிறகு தொடர்ச்சியாக மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் 2019, மிஸ் புதுச்சேரி 2020, குயின் ஆஃப் மெட்ராஸ், மிஸ் ஆப்பிரிக்கா கோல்டன் இந்தியா என பல பட்டங்களை பெற்று சாதித்து காட்டினார். இதனிடையே கடந்த ஓராண்டுக்கு முன்பு சான் ரேச்சல் 100 அடி சாலை ஜான்சி நகரைச் சேர்ந்த சத்யா என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். திருமணமான சில மாதங்களில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஜூன் 6ஆம் தேதி இரவு சான் ரேச்சல் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை மற்றும் இரத்த அழுத்த மாத்திரைகளை உட்கொண்டு விட்டதாக தந்தைக்கு தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து அவருடைய தந்தை தனது மகளை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். அங்கு சிகிச்சையில் இருந்து வந்த சான் ரேச்சல் மருத்துவரின் அனுமதியின்றி 8ஆம் தேதி வீட்டுக்கு திரும்பியுள்ளார். இதையடுத்து 13ஆம் தேதி ரேச்சலுக்கு திடீரென கை, கால், முகம் உள்ளிட்ட பகுதிகள் வீக்கமடைந்ததால் மூலக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவரது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக 20ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சான் ரேச்சல் கடந்த 12ஆம் தேதியன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து ரேச்சலின் தந்தை அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பல்வேறு ஃபேஷன் நிகழ்ச்சிகள் நடத்த ரேச்சல் கடன் பெற்றதாகவும் அது குறித்து தன் கணவரிடம் தெரிவிக்காமல் மன உளைச்சலில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அத்தோடு தனது மரணத்திற்கு கணவரோ மாமியாரோ யாரும் காரணமில்லை என சான் ரேச்சல் கடிதம் எழுதி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் சான் ரேச்சலின் தற்கொலைக்கு வேறு ஏதாவது காரணங்கள் உள்ளனவா என போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.